ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகு பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல்லாம் வைக்க வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலர் அவங்க அம்மா வராங்க. இவங்க வாங்கன்னு கூட கூப்பிடவே மாட்டாங்க. பாக்யராஜ் அப்பாவும் சரி அம்மாவும் சரி. இவங்க கோமதி மட்டும்தான் எல்லாருமே நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கராஜும் அவங்க ரேவதியும் வருவாங்க பாருங்க. அப்போ போய் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் வாங்க மாப்பிள்ளன்ற மாதிரி கூப்பிட்டோன்னே தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, மலர் அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி கோவப்படுறாரு. இல்லை மாப்பிள்ள, இந்த மாதிரி மீனா அவங்க மாமியார் தான் வர வச்சாங்க, இனிமேல் அப்படிலாம் எந்த விசேஷத்துக்கும் கூப்பிட மாட்டேன்னு சொல்லவும் இவர் போறாரு. அப்படியே பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கோமதி என்ன பண்றாங்க, அந்த மாதிரி நான் நாளைக்கு கிளம்பிடுவேன் ஈவினிங், நீ இந்த பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கணும்னு பாக்யராஜ் கிட்ட சொல்றாங்க. அவள் உன்னை நம்பி தான் வந்திருக்கா, உனக்காவது குடும்பம் இருக்கு, அவளுக்கு வந்து இந்த வீட்டில் நீ மட்டும்தான் துணையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பாக்யராஜும் ஓகே சொல்றாரு. அப்போ சுரேஷையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி தங்கமான பொண்ணு உனக்கு கிடச்சிருக்கா, அடுத்த தடவை நான் இங்கே வரும்போது நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை நான் பார்க்கணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் கதிர் என்ன பண்ணுறாங்க, முத்துவேலை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிடலான்ற மாதிரி சொல்ல இவரும் கூட்டிகிட்டு வராரு ரூமுக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்திவேல் என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணிக்கிட்ட போய் கேட்குறாரு வடிவுக்கிட்ட, இந்த மாதிரி அண்ணன் வந்துட்டாரான்னு கேட்க இன்னும் வரலையேன்ற மாதிரி சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, பாண்டியன் வீட்டில் போய் நின்று ஒரே சத்தம் போடுறாரு. போட்டால் அவங்க எல்லாரும் வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. செந்தில், சரவணன், அப்புறம் இவங்க பாண்டியன் எல்லாரும் வெளில வந்து என்னன்னு கேட்டால், உங்கள் பையன் வந்து என்னோட அண்ணாவை கடத்திட்டான், இதே மாதிரி கடத்தி காசெல்லாம் வாங்கியிருக்கான், அவன் 10 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, 5 நாள் ஆச்சு அவர் இன்னும் வரலன்ற மாதிரி சொல்ல அவன் சொல்கிறான், அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி என் பையன் சவாரிக்கு தான் போயிருக்கான்ற மாதிரி சொல்ல, அப்போ கூட அவர் கேட்காம உன் பையனுக்கு ஃபோன் போடுன்ற மாதிரி சொல்ல, அப்போ கதிருக்கு ஃபோன் போட்டால் அவர் என் கூட தான் இருக்காருன்ற மாதிரி சொல்ல, அப்போது பாண்டியன் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, மரியாதையாக அவரை காலையில் கூட்டிகிட்டு இப்போ இங்கே வர, இல்லைன்னா அவ்வளோதான்ற மாதிரி சொல்ல, அப்படியே என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டு அப்படியே அடிச்சுக்கிற மாதிரிலாம் போயிடுறாங்க. குமார், சரவணன் எல்லாருமே அப்படியே அடிச்சுக்கிட்டே என்ன ஆகுது, அப்புறம் ஒரு வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, வடிவு அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவரும் என்ன, ஏன் இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், காலையில் வரட்டும் தொலைச்சு கட்டுறன்ற மாதிரி பாண்டியனும் கதிர் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடையும் முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.